பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் மேல் போட்ட திட்டத்தை கர்த்தரே நிறைவேற்றுவார். ஆதார வசனம் ஏசாயா 49:15-16. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். கர்த்தரின் கண்மணிகளே, இவர்கள் நம்மை மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவர்கள் நம்மையே தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். யார் இந்த இவர்கள்? தாய்மார்கள். ஸ்திரீயாவள் தன் பாலகனை மறப்பாளோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவள் மறக்கவே மாட்டாள். அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிறார். மழையே பெயர்ந்து போனாலும் பெயர்ந்து போக வாய்ப்பே இல்லை. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்கிறார். ஏசாயா 54:10. தேவ கிருபையே தேவ அன்பிற்கு இணையாக சொல்லப்படுகிறது. காரியங்கள் கைகூடி வராததினாலும் காரியங்கள் எதிர்மறையாக போவதினாலும் காலம் தாழ்த்துவதினாலும் நாம் இப்படி யோசிக்கிறோம், கர்த்தர் மறந்து விட்டாரோ என்று. அவர் ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. நம்மேல் தான் வைத்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் மறப்பதே இல்லை. உங்கள் மேல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களே, மகனே மகளே, சகோதரியே சகோதரனே, உங்கள் மேல் ஒரு திட்டம் உண்டு, ஒரு அழைப்பு உண்டு. ஹல்லேலூயா. காரியம் நடக்க தாமதமாகுவது, எதிர்மறை காரியங்கள் நடப்பது, எல்லா நம்பிக்கை அற்றுப்போக பண்ணுவது போல காரியங்கள் நடப்பதும் அவர் அறிவார். அது இந்த ஒப்பற்ற அவர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை அடைவதற்கான வழி, ப்ராசஸ் என்பதை இன்று புரிந்து கொள்ளுங்கள். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்பது நம்மையும் நமக்கு கொடுத்த வாக்கை இணைத்து கட்டி வைத்திருக்கிறார். அவர் கட்டினதை இவைகள் அவர் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தர் தந்த வாக்கை நிறைவேற்ற கர்த்தரும் நீங்களும் போதும், அவருக்கு போதும். நாம் தான் பல வேளைகளில் சும்மா ஜெபத்தையே நம்பி கொண்டிருந்தால் போதுமா, நாமும் முயற்சி செய்ய வேண்டும், செயலும் செய்ய வேண்டும் என்ற தோரணையில் மனிதர்கள் நம்பி இறங்கி விடுகிறோம். முயற்சி செய்ய வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், இவைகள் அவசியம்தான். ஆனால் இவை கர்த்தரின் வழிகாட்டுதலின்படி செய்ய வேண்டும். அது எப்படி? அதற்குத்தானே ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் அவரை தேட வேண்டிய விதத்தில் தேடியும் அவரில் உறவில் நீங்கள் ஐக்கியத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்றால், ஒரு காரியத்துக்கு அவரை கேட்டு கேட்டு பழகி கொண்டிருப்பீர்கள் என்றால், அவருடைய உணர்வை புரிந்து புரிந்து கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். அது அவ்வளவு தெளிவாக இருக்கும். அது அவரவர்களுக்குத்தான் புரியும். அவரது கண்ணை உங்கள் மேலேயே வைத்து ஆலோசனை தருவார். அவர் ஆலோசனை எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? ஆச்சரியமானவர். இந்த ஆலோசனை எங்கேயுமே நீங்கள் வாங்கியிருக்க முடியாது. அது மட்டுமா, அந்த ஆலோசனை நிறைவேற்றுவதற்கு பலனும் ஞானமும் கொடுத்து நிறைவேற்றியே முடிப்பார். காரியத்தை கையூடி வர பண்ணுவார், வாய்க்க செய்வார். வெற்றி வாழ்க்கை வாழ வைக்கவே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இதை மறக்கக்கூடாது. அவரது ஆவியானுடைய பேச வைக்க வேண்டும். அவரது சத்த உணர்வுகளை நாம் புரிந்து வைக்க வேண்டும். கேட்பதற்கு நமக்கு ஞானம் வேண்டும். என்ன ஞானம்? ஒரு குழந்தையை போல் இருந்தால் போதும். நீங்கள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அதுதான் அதுக்கு பேஸ். அவரது உதவியை நாம் நாட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது தினந்தோறும் செய்ய வேண்டிய தொடர் செயல். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்லங்க. 1 ராஜாக்கள் 19 கர்த்தர் 3 பெரிய வேலைகளை கர்த்தர் எலியாவிற்கு கட்டளையாக கொடுத்தார். இதை செய் என்று. எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ளும் முன் அவன் இவைகளை செய்ய வேண்டும். முதல் வேலை, ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். 2வது, யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும். 3வது, எலிசாவை எலியாவுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்றார். எலியா என்ன செய்தான்? எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண மறந்துவிட்டார். பின் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலிசாவும் மறந்துவிட்டான். எலியா மறந்தான, எலிசா மறந்தான, யார் மறந்தான? கர்த்தர் வைத்த திட்டம், யெகூவின் மீது போடப்பட்ட அழைப்பை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை, மாற்றுவதும் இல்லை. 2 ராஜாக்கள் 9 எலிசாவுக்கு ஒரு உணர்வு வந்து, பேர் குறிப்பிடப்படாத ஒரு தீர்க்கதரிசியை யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண அனுப்பினார். கர்த்தர் போட்ட அழைப்பு திட்டம் நிறைவேறிற்று. யோசேப்பின் காரியத்தை நாம் யாவரும் அறிவோம். யோசேப்பு பானபத்திரக்காரன் தலைவனுக்கு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லி, அப்படியே நடக்கும், நீ வாழ்ந்திருக்கும் போது நீர் என் காரியத்தை பார்வோனுக்கு ராஜாவுக்கு சொல்லி இந்த ஜெயில் இந்த இடத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்யும் அடியானை நினைத்துக்கொள்ளும் என்றான். ஆதியாகமம் 40:14.
நடந்தது என்ன? பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஆதியாகமம் 40:23. இதற்காக கர்த்தர் தன் திட்டத்தை கைவிட்டாரா? அவனை நம்பியா திட்டம் போட்டார்? பானபாத்திரக்காரன் நம்பியா திட்டம் போட்டார்? யாரை நம்பி போட்டார்? யாரை நம்பி போடவில்லை. அவரே போட்டார், அவரை நிறைவேற்றுவார். கர்த்தர் பார்வோனையே யோசபாத்தை அழைக்கும்படி செய்யவில்லையா? யோசேப்பை எகிப்திற்கு அதிபதியாக்கும் என்ற திட்டத்தை நிறைவேற்றவில்லையா? எஸ்தர் புத்தகத்தில் மொர்தெகாய் யூதன், கர்த்தருக்கே மகிமையை கொடுக்கிறவன், அவனை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். எதற்காக? யூதர்கள் அனைவரும் அழிந்து போகாமல் அவனை காக்க வேண்டும். யூதர்களுக்கு அவன் ஒரு முன்னோடி தலைவனாக ஆக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அவன் அகாசுவேர் ராஜாவை கொலை செய்வதற்கு எத்தனை பன்னிரவுகளை கண்டுபிடித்தான். அதை ராஜாத்திக்கு சொன்னான். அதை ராஜா கண்டு அது உறுதி செய்யப்பட்டது. அவனுக்கு ஏதும் செய்யவில்லை, அவனை கூப்பிட்டு தேங்க்ஸ் கூட சொல்லவில்லை. ஆனால் நாளாக அப்படி நடவடிக்கை பற்றி டைரியில் எழுதி வைத்து கொள்ளப்பட்டது. அதே அரண்மனையில் இருக்க ஆமான், துஷ்டன், பிசாசினுடைய தலைவன், அவன் மொர்தெகாயை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டான். அதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து, அதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். சரியான நேரத்தில் அவர் மறந்து விட்டாரா என்ன? ஆமான் மொர்தெகாயை தூக்கில் போட தூக்கு மரமும் செய்து விட்டான். ராஜா கிட்ட பெர்மிஷன் வாங்க வந்திருக்கிறான், அவ்வளவுதான். எதற்கு? ராஜா கிட்ட ஆமான் வருகிறான், மொர்தெகாயை தூக்கில் போட சொல்ல வேண்டும். தூக்கு மரம்லாம் ரெடி. அப்படியே மாற்றினார் காரியத்தை. நீ எதற்காக வந்திருக்கிற? ராஜா கேட்கவே இல்லை. எனக்கு உதவி செய்தவனுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு மொர்தெகாய் ஒரே நாளில் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமான் போட்ட திட்டம் அவனுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது. ஆமானே போய் அதே தூக்கிலே மாண்டான். யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். போட்ட திட்டம் நிறைவேற்றவில்லையா? எப்படி போனது பார்த்தீங்களா? திட்டமே அடி ஆழத்துக்குள் போவது போல போனது. ஐயோ முடிந்தது, மொர்தெகாய் கேஸ் முடிந்தது என்றிருந்தது. உடனே எழுப்பவில்லையா? அப்படித்தான் யூடர்ன் போட வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் யூடர்ன் உண்டு. அது ஏன் இன்று இருக்கக்கூடாது? அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அன்பர்களே, கர்த்தரையே நம்புங்கள். எரேமியா 17:5-8 தயவு செய்து வாசியுங்கள். நீங்களும் அவரும் இணைந்திருந்தால் போதும். எதற்கும் இருக்கட்டும், நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனிதர்களை ஆயத்தப்படுத்தி வைத்தீர்கள் என்றால் இவர்கள் செய்வார்கள். இதுவும் கர்த்தரின் திட்டம்தான் என்று நீங்களாகவே முடிவெடுத்து செயல்பட்டால் சரியான நேரத்தில், உதவி தேவைப்படும் நேரத்தில் கர்த்தர் அந்த ஆட்களை உருவி விடுவார். அவர்கள் மறந்தே போவார்கள், அல்லது செய்ய மனமில்லாமல் போய்விடுவார்கள், அல்லது செய்ய திராணி இல்லாமல் போய்விடுவார்கள். அது அப்படித்தான். பின் யாரையும் பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் கர்த்தர் தன்னை பற்றி தெளிவாக நமக்கு பிக்சரைஸ் பண்ணி கொடுக்கிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. எசையா 49:23. கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள், கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்னை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், பிரகாசம் அடைவீர்கள். வாக்குகள் கொடுக்கிறார், கேரண்டி கொடுக்கிறார். நாசியில் சுவாசமுள்ள மனிதன் நம்பாதே என்று தெளிவாக சொல்கிறார். உங்கள் மேல் வைத்த திட்டத்தை அவர் எதை கொண்டும் யாரை கொண்டும் நிறைவேற்றுவார். நாம் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தரும் இருந்தால் போதும். திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்கிறேன். தாவீது சொல்கிறான், இதையெல்லாம் புரிந்த தாவீது, இந்த மாதிரி அனுபவங்களை பெற்ற தாவீது சொல்கிறான், உம்மையே நம்பி இருக்கிறேன் கர்த்தாவே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மை என் முன்னை வைத்திருக்கிறேன். கேட்டீர்களா? யோபு எவ்வளவு நிலைமைக்கு வந்துவிட்டான், ரோட்டுக்கே வந்துட்டான், அத்தனை இழந்தான். ஆனால் அவன் சொன்னதை பாருங்கள், அவனுடைய சிந்தையில் இருந்ததை பாருங்கள். யாருடைய உதவியை நாடினான்? ஒருவருடைய உதவி நான் பொன்னாக விளங்குவேன், எனக்கு குறித்திருக்க அவர் நிறைவேற்றுவார். கேட்டீர்களா? எந்த தைரியத்தில் அவன் அப்படி சொன்னான்? அதுதாங்க, அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நான் அவரை பார்ப்பேன், என் சொந்த கண்ணால் பார்ப்பேன் என்கிறார். பார்த்தானா இல்லையா? உயிர்ப்பிக்கப்பட்டானா இல்லையா? விளங்கினானே. மனிதர்களை மதியுங்கள், அன்பு செலுத்துங்கள். என்றாவது ஒரு நாள் இவர்கள் பிரயோஜனப்படுவார்கள் என்ற ஒரு ஹிடன் அஜெண்டா வைத்துக்கொண்டு செய்தீர்களாயின் செயல்பட்டால் அதை கர்த்தர் உருவி விடுவார். கர்த்தர் முன் யதார்த்தமாக நில்லுங்கள், அவரையே சார்ந்திருங்கள். எவர்களையும் நம்பி அவர் உங்கள் மேல் திட்டம் வைக்கவில்லை. நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்கிறார் ஏசாயா 46:11. இதை யாரை கேட்டால் சொன்னாரா? நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன். நான் 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 என்று தன்னையே முன்னாக வைக்கிறார். அவர் செய்து முடிக்க வரை ஓயவே மாட்டார். உங்களுடைய சகல காரியங்களை கையில் எடுத்துக்கொண்டார்.
கொஞ்சம் காலதாமதம். ஏன் காலதாமதம்? உலகத்தை நாம் பார்க்கிறோம், அவருக்கு காலதாமதம் இல்லை, நமக்கு. உலகத்தை பார்த்து கம்பேர் பண்ணி நினைக்கிறோம். நீங்கள் யாரையும் நம்பாதீர்கள், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார். செய்து முடித்த பின் நீங்கள் நினைப்பீர்கள், நாம் பட்ட வேதனைகள் கவலைகள் எல்லாம் ஒன்றுக்கும் இல்லை, குப்பையை நினைப்பீர்கள். அதற்கு இப்போவே கவலைப்படாதீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னை அழைத்தவர், எனக்கென்று திட்டம் வகுத்தவர் நிறைவேற்றி முடிப்பேன். அதுவரை பொறுமையாக காத்திருந்து ஆபிரகாமை போல வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எல்லாமே எதிர்ப்பாக இருந்தாலும், கால தாமதம் ஆனாலும், இது நடக்கவே நடக்காது என்று சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னுடைய சுதந்திரம், என்னுடைய பங்கு, என்னுடைய ஆசீர்வாதம் என்னிடமே கொண்டு வந்து கர்த்தர் சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா.